if z not equal to 0 be a complex number such that condition இங்கே இருக்கு modulus of z minus 1 by z equal to 2 then the maximum value of modulus z. அப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு இது வந்து எப்போ கேட்டது அப்படின்னா 2022 கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. சொல்யூஷனு இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த மேக்ஸிமம் மினிமம்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி வேணும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்இக்வாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். மாடுலஸ் ஆஃப் z1 minus modulus of z2 less than or equal to modulus of z1 minus z2. ஓகே, லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் அது ஆன்சரும் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஹோல் மாடுலஸ் போட்டுக்கிறோம். இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ அந்த z1 z2 அதை நம்ம கொஷினில் வச்சு என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ z1க்கு பதிலாக z அப்படின்னு போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் 1 by மாடுலஸ் z லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 by z. ஓகே, இப்போ ரைட் சைடு நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அங்கே 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதனுடைய ஆன்சர் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2வை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் 1 by மாடுலஸ் z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக போடணும் அப்படின்னா அந்த மாடுலஸ் ஆஃப் z நான் டீன்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். d which is equal to modulus of z replace பண்ணிடுவோம். அப்போ modulus of t minus 1 by t less than or equal to 2 அப்படின்னு கூட நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ இது வந்து மாடுலஸ்ன்னு இருக்கா, நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி தானே. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா -2 less than or equal to t minus 1 by t less than or equal to 2ன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ தான் வேணும், மினிமம் வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் மேக்ஸிமம் வேல்யூவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ t மைனஸ் 1 by 2 லெஸ் than or equal to 2 இதுதான் அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ. இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா t ஸ்கொயர்ட் மைனஸ் 1 லெஸ் than or equal to 2tன்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது t ஸ்கொயர்ட் மைனஸ் 2t மைனஸ் 1 லெஸ் than or equal to 0. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணால் 1 மைனஸ் 1 சம் பண்ணோம்னா -2. அப்போ இது ஆன்சர் கிடைக்குமான்னு பார்க்குறோம். நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்காது. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா மெத்தடில் போட்டு ஃபைண்ட் பண்ணோம்னா மொத்தம் 2 ஆன்சர் கிடைக்கும். அதாவது t which is equal to 1 மைனஸ் √2 ஒரு ஆன்சராக இருக்கும், 1 ப்ளஸ் √2 ஒரு ஆன்சராக இருக்கும். அப்போ நம்ம இந்த இன்இக்வாலிட்டியிலேருந்து இப்போ டீயோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 மைனஸ் √2 1 ப்ளஸ் √2. ஓகே, இதில் மொத்தம் 3 இன்டர்வல்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து கொஸ்டினில் வந்து நெகட்டிவ் தானே. குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இன்இக்வாலிட்டி லெஸ் தென் இன்இக்வாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நெகட்டிவ். அப்போ தேர்ஃபோர் இந்த டீயோட ஆன்சர் 1 மைனஸ் √2க்கும் 1 ப்ளஸ் √2க்கும் இடையில இருக்கும். அப்போ டீங்கிறது யார், மாடுலஸ் இசட். அப்போ இதனுடைய ஆன்சர் 1 மைனஸ் √2க்கும் 1 ப்ளஸ் √2க்கும் இடையில இருக்கும். அப்போ இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஆன்சர் தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மேக்ஸிமம் ஆன்சர் யார் அப்படின்னா 1 ப்ளஸ் √2. இதுதான் அதனுடைய மேக்ஸிமம் ஆன்சர்.